ம். நட்பு. இப்பல்லாம் நட்புன்னு பல விதத்துல சொல்லிக்கிறாங்க. கலிக்கு, அது பெஸ்டி. பெஸ்டிக்கு சில பேருக்கு தெரியுது, தெரியல. இத எப்படி எடுத்துட்டு போறதுன்னு முதல்ல தெரியல. ஒரு நட்பு வட்டம்னு வச்சுக்கிறீங்க. அது கொஞ்சம் பெருசாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். நீங்க இந்த நட்பை தேர்ந்தெடுக்கிறப்போ ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட கூடா நட்புனா எப்படி சொல்றது? ஒருத்தன் நல்லவனா இருப்பான். அந்த நல்லவன் போய் கெட்டவனோட சேர்ந்துருவான். அதுவும் தப்பாயிடும். அதே 2 பேர் இருப்பான். 2 பேர் கெட்டவனாவும் இருப்பான். அதுவும் தப்பா போயிடும். அதே ஒருத்தன் நல்லவன் இருப்பான். அவன்கிட்ட போய் சேர்ந்து ரொம்ப அவன் மூளைய குழப்பி அவனையே மாத்திடுறான்ல. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பன்றியோட சேர்ந்த கன்றும் கெடும்னு பழமொழி இருக்கே. அதனால நம்ம நட்பு வட்டத்தை முதல்ல ஒழுங்கா வச்சுக்கணும். ஒரு நல்லவனை விட்டுடவும் கூடாது. கெட்டவனுக்கு துணை போகவும் கூடாது. இந்த பெஸ்டின்னு இப்போல்லாம் சிலது வருது. அது எந்த லெவல் வரைக்கும் போகுதுன்னோ தெரியல. இதையெல்லாம் நம்ம ஆராய வேண்டாம். ஆனால் முக்கியமாக நட்பு வட்டத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளை நல்லதாக நினைப்பாங்க. இதுக்கு ஒரு இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. ஸோ நம்ம நட்பு வட்டத்தை முதல்ல ஒழுங்காக வச்சுக்கணும். அதில் இருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. பெஸ்டியோ இல்லை கியூட்டியோ கஸ்டியோ என்னமோ நீங்கள் வச்சுக்கோங்க, வச்சுக்க வேண்டாம்னு சொல்ல. அது அவங்களோட விருப்பம். பட் அந்த வாழ்க்கைக்கு அது தேவையா இல்லையா ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் போகலாம். ஒரு மனசை முதல்ல பாழ்படுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை விடவும் முடியாது, விடாமையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கோம் அந்த வாழ்க்கை. பட் ஆனால் ஒரு சிலருக்காக நம்ம என்ன வேணால் செய்யலான்ற ஒரு நட்பு வட்டமும் இருக்குது. அதை பற்றி நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ அது அவங்களோட மனநிலைமை. இன்னொருத்தரோட தாட்டை கொண்டு போயிட்டு இன்னொருத்தர்கிட்டக்க திணிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்மளே ஆராய்ஞ்சி இது சரியா தப்பா அதன்படி போவோம். ஓகேயா?